ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான பில்லிங் சிஸ்டத்தோட ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களோட ஹோட்டல் நேமு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபுல் நேமு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்ன. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். உங்களோட பிளான் ஃப்ரீ ட்ரையலாக இருந்தால் ஃப்ரீ ட்ரையல், இல்லை ஒரு 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட போகிறீங்கன்னா உங்களோட ஆக்டிவேஷன் கீ என்டர் பண்ணி நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரீ ட்ரையல் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். கோ டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்ட், சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜ். டேஷ்போர்ட் பேஜில் டோட்டல் ரெவன்யூ, இன்றைக்கான டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, ஆக்டிவ் புக்கிங் எவ்வளோ, பக்மச் ரேட் என்ன, நெக்ஸ்ட் அவைலபிள் ரூம் வந்து எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் வந்து குயிக் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரூம்ஸில் வந்து ரூமோட கேட்டகரி, டீலக்ஸா, ஸ்டாண்டர்டா, சூட்டா, இந்த கேட்டகரி வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆட் கேட்டகரி கிளிக் பண்ணி இப்போ நான் ஒரு நார்மல்னு ஒரு ரூம் கிரியேட் பண்ணேன். நார்மல் ரூம், அதோட பர் ஹவருக்கான ப்ரைஸ் எவ்வளோ, நீங்கள் இதை என்டர் பண்ணாலே பர் டேக்கான ப்ரைஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆட் கேட்டகரி கொடுத்தாலே உங்களுக்கு இந்த ரூமோட கேட்டகரி வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரூம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் யுவர் ரூம் கொடுத்து உங்களோட ரூமுக்கான நம்பரு, நெக்ஸ்ட் அது என்ன கேட்டகரி, டீலக்ஸா, நார்மலா, இல்லை ஸ்டாண்டர்டா, இல்லை சூட் ரூமானு. நார்மல் கொடுத்து ஆட் ரூம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரூம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு கேட்டகரி ஆட் பண்ணிட்டு ரூம் ஆட் பண்ணுறேன். ஆட் கேட்டகரி கொடுத்து கேட்டகரியில் ஏசி கொடுத்துக்கிறேன். பர் ப்ரைஸ் வந்து 200 கொடுத்துறேன். பர் டேக்கான ப்ரைஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆட் கேட்டகரி கொடுத்தேன்னா எனக்கு கேட்டகரி வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரூம் ஆட் பண்ணுறேன். ஆட் கொடுத்து ரூமோட நம்பர், நெக்ஸ்ட் அந்த ரூமுக்கான கேட்டகரி ஏசி, ஆட் ரூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் கஸ்டமர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் நீ கஸ்டமர் கொடுத்து கஸ்டமரோட நேமு, நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் அவங்களோட ஐடி ப்ரூஃப், இப்போ ஆதாரா, பாஸ்போர்ட்டா, இல்லை லைசன்ஸா, ஓட்டர் ஐடியா, பேன் கார்டா. நான் ஆதார் கிளிக் பண்ணி ஆதார் அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட் அவங்களோட ரூம், அவங்களுக்கு என்ன ரூம் நம்பர் அசைன் பண்ண போகிறோம். ரூம் 1 ரூம் 2, ரூம் 2, அவங்களோட செக்இன் டேட் என்ன, அவங்களோட செக்இன் டைமு, நெக்ஸ்ட் அவங்களோட செக் அவுட் டேட், நம்பர் ஆஃப் கெஸ்ட், அவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ அவங்க வந்து அட்வான்ஸாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ 2000 நான் அட்வான்ஸாக பே பண்ணிக்கிறேன். அதுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து அவங்க கேஷாக பே பண்ணியிருக்காங்களா, இல்லை யூபிஐயா, இல்லை கார்டா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரான்றதை என்டர் பண்ணிட்டு சேவ் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு புக்கிங்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் புக்கிங்ஸில் எனக்கு யாரெல்லாம் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க மொத்த டீட்டெயில்ஸுமே எனக்கு இங்கே வந்துடும். இப்போ ஆகாஷ்ன்ற கஸ்டமர் வந்து லீவாக வராங்கன்னா செக் அவுட் கிளிக் பண்ணி எனக்கு டேரெக்டாக வந்து இன்வாய்ஸ் பேஜுக்கு போயிடும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கோ அந்த பெண்டிங் அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு 2000 ஏற்கனவே அட்வான்ஸாக 2000 பே பண்ணியிருக்காங்க.
பெண்டிங் வந்து 2800 இருக்குது. இந்த 800 நான் பே பண்ணிவிட்டேன். அதை வந்து அந்த மெத்தட் வந்து கேஷாக இல்லை யூபிஐன்றதை என்டர் பண்ணிட்டு பே அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்து இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக செக் அவுட் ஆகிடும். இப்போ வந்து அந்த ஆக்டிவ் புக்கிங் அவங்க வந்து லீவ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகும். அவங்க வந்து இன்னும் எவ்வளோ பெண்டிங் இது இன்கேஸ் அவங்க பெண்டிங் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு பெண்டிங் அமௌண்ட் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அவங்க ஃபுல்லாக பெய்ட் பண்ணதுனால எனக்கு பெய்ட் அமௌண்ட் ஃபுல்லாக பெய்டுன்னு காட்டுது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜில் உங்களோட ஹோட்டல் லோகோ, உங்களோட ஹோட்டல் நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த இடத்துல நீங்கள் எந்த டேட்டா ஃபில் பண்ணுறீங்களோ சேம் டேட்டா தான் உங்களுக்கு இன்வாய்ஸ்லேயே வந்து ஷோ ஆகும். சேம் அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ், இந்த இடத்துல நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் எனக்கு இன்வாய்ஸில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் வந்து இன்வாய்ஸில் வந்து எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வேணாம்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இன்வாய்ஸில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் செட்டிங்ஸில் இன்வாய்ஸோட ப்ரிஃபிக்ஸ், இந்த இடத்துல நீங்கள் எந்த ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிஃபிக்ஸ் தான் இன்வாய்ஸ் நம்பரோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி நம்பரு, நெக்ஸ்ட் ஃபூட்டர் மெசேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது தான். இந்த எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாவுமே சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபுல் ப்ராசஸ். தேங்க்யூ.